Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம ஷார்ட் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு லீட் கோடோட கொஸ்டினை பத்தி தான் பார்க்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அரேவோட நேம் நம்ஸ். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து கலர்ட் ரெட், ஒயிட் ஆர் ப்ளூ மூணு கலர் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை வந்து ஷார்ட் பண்ணா போதுமானது. அந்த மூணு கலரை எப்படி இண்டிகேட் பண்றாங்கன்னா 0, 1 and 2. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு அரேல 0, 1, 2 தவிர வேற எதுவுமே இருக்க போறது இல்ல. அப்ப நம்ம அதை ஷார்ட் பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ நமக்கு அதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 0, 1, 2 வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். சரி, நமக்கு நார்மலா அரேஸ் டாட் ஷார்ட் யூஸ் பண்ணாலே போதுமானது இல்ல, அதைவே யூஸ் பண்ணாலே நமக்கு வேணுங்கிற ஆன்சர் வந்துரும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூ மஸ்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் வித்தவுட் யூசிங் த லைப்ரரிஸ் ஷார்ட் ஃபங்க்ஷன். அப்ப ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு அரே இருக்கு. அந்த அரேல எல்லாமே 0, 0, 1, 2 இது மட்டும்தான் இருக்க போகுது. எவ்வளவு டைம்ஸ் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் எப்படி இருந்தாலும் இப்ப ரொம்பவே சிம்பிள் தான். ஃபைனலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இதை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணா என்ன ஆர்டர்ல வரப்போகுது? 0, 1, 2 அப்படிங்கிற ஆர்டர்ல வரப்போகுது. மேபி 0 எவ்வளவு டைம் வரப்போகுது, 1 எவ்வளவு டைம் வரப்போகுது, 2 எவ்வளவு டைம் வரப்போகுதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாம இருக்கும். கரெக்டா? ஸோ 0வோட நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதே மாதிரி 1ஓட நம்பர் ஆஃப் டைம்ஸ், 2ஓட நம்பர் ஆஃப் டைம்ஸ், இது மட்டும்தான் நமக்கு தெரியாது. பட் ஆனா அதோட ஆர்டர் என்னது? 0, 1, 2. இது கம்பல்சரி நமக்கு தெரிய போகுது. அப்போ அவங்க ஷார்ட்டிங்க்கு இன்பில்ட் மெத்தடும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. தென் கம்பேரேட்டரும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது ஆர்டர் ஆஃப் என்ல எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் எடுக்காம கொடுத்துருக்கிற இந்த அரேலையே நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு இங்க பிரச்சனையே 0 எவ்வளோ டைம் வரப்போகுதுன்னு தெரியாது, 1 எவ்வளோ டைம் வரப்போகுதுன்னு தெரியாது, 2 எவ்வளோ டைம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் ஏன் மொத்தமா கவுண்ட் பண்ணிடக்கூடாது? இப்போ நான் 0 மட்டும் கவுண்ட் பண்றேன்னா 1, 2, 3, 4. ஓகே, 0 கவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 மட்டும் கவுண்ட் பண்றேன். 1, 2, 3. ஓகே, அப்ப 0 எவ்வளவு டைம்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி? 0 4 டைம்ஸ் இருக்கு. 1 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 2 எவ்வளவு டைம் இருக்குன்னு பார்த்தரலாமா? ஸோ 2 இந்த கலர் வேணாம். 2 வந்து நம்ம கிட்ட 1, 2, 3. 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப நான் ஏன் இந்த அரேல நான் மட்டுக்கு கண்ணை மூடிட்டு ஓகே 0வை 4 டைம்ஸ் போட்டுருங்க. 1, 2, 3, 4. சாரி, லாஸ்டா இருக்கிறது 0. 1, 2, 3, 4 டைம்னு 0 போட்டாச்சு. 1 3 டைம் போட்டுருங்க. 1, 1, 1 போட்டாச்சு. ஸோ 2 ஒரு 3 டைம் போட்டுருங்க. 2, 2, 2. ஸோ இப்படி போட்டுறக்கூடாது. போட்டாலே எனக்கு ஷார்ட் ஆயிருமே. இதுல வேற ஏதாவது எட்ஜ் கேஸ் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அவங்க சொன்னது 0, 1, 2 மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப இந்த அப்ரோச்ல நம்ம ஏன் சால்வ் பண்ணி பார்க்க கூடாது? பண்ணி பார்த்துடலாமா? சரி, ஓகே. அப்ப இந்த 3ஐயும் நான் கவுண்ட் பண்றதுக்காக ஒரு 3 கவுண்ட் எடுத்து வச்சிருக்கேன். 0 கவுண்ட், அதை வந்து கவுண்ட் 0 ஈக்குவல் டு இனிஷியலா 0. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்ட் கவுண்ட் 0, கமா கவுண்ட் 1 ஈக்குவல் டு 0, கமா கவுண்ட் 2 ஈக்குவல் டு 0. இனிஷியலா இது எல்லாமே 0ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து கவுண்ட் பண்ண போறேன். இன்ட் வேல்யூ ஆஃப் நம்ஸ், அந்த நம்ஸ்ங்கிற அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து இஃப் வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்தா எனக்கு கவுண்ட் 0வை இன்க்ரிமெண்ட் பண்ணு. இதுவே எல்ஸ் இஃப் வேல்யூ ஈக்குவல் டு 1ஆ இருந்தா எனக்கு கவுண்ட் 1ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணு. ஸோ எல்ஸ், இந்த எல்ஸ் கேஸ்ல கண்டிப்பா மீதி பேலன்ஸ் இருக்கிறது கவுண்ட் 2ஆ தான் இருக்கும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிரு. இப்போ எனக்கு 0வோட கவுண்ட் எவ்வளோன்னு தெரியும், 1ஓட கவுண்ட் எவ்வளோன்னு தெரியும், 2ஓட கவுண்ட் எவ்வளோன்னு தெரியும். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஜஸ்ட் லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. நம் அரேவோட சைஸ் எவ்வளவோ அதுதான் அதோட சைஸ். இப்போ இதே அரேலையே நான் என்ன பண்ண போகணும்? இதை செட் பண்ணா போதும். எவ்வளோ டைம்? இங்க பாருங்க, ஃபார் int I equal to 1ல இருந்து I less than or equal to count 0. அதாவது எவ்வளோ டைம்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் நான் வந்து இந்த லூப்பை ரன் பண்றேன். I plus plus அவ்வளோ டைம்ஸ் நான் என்ன பண்ணணும்? அந்த அரேல 0 போடணும். அப்போ அரே ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கட்டும், நான் எதை போடணும்? 0 போட்டுறணும். இங்க அரேல நேம் வந்து நம்ஸ். கரெக்டா? ஸோ நம்ஸ்ல 0 போடணும். இப்போ எந்த இண்டெக்ஸ்ல போடுறது? ஸோ இப்போ இனிஷியலா என்னோட இண்டெக்ஸ் என்ன பண்ணிக்க போறேன்? 0ன்னு வச்சுக்க போறேன். ஸோ int index equal to 0. அப்ப nums of index
0 ஒவ்வொரு டைமும் என்னோட இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வர போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 டைம் நான் போடுறேன்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 4 டைம் போடுறேன்னா இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இண்டெக்ஸ நான் எடுத்துக்குவேன், இங்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இங்கருந்து இங்கருந்து இங்க மூவ் பண்ணுவேன். இங்க மூவ் பண்ணுவேன். 4 டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இங்க நவுந்திருக்கும். அந்த இடத்துல திரும்ப 1 எடுத்துட்டு வந்து ஒரு 3 டைம். அப்ப இங்க ஒரு டைம், 2 டைம், 3 டைம், 4வது டைம்க்கு இங்க நவுந்திருக்கும். திரும்ப 2 ஒரு 3 டைம். இப்ப இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம்னு இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிருக்கும். அப்போ இதே கேஸ் தான். இதவே தான் நம்ம பண்ணணும். இப்ப நம்ம 0வ செட் பண்ணிட்டோம். இது கவுண்ட் 1 செட் பண்றோம். 0க்கு பதிலா 1. இது கவுண்ட் 2வ செட் பண்றோம். 0க்கு 1க்கு பதிலா 2. ஸோ இங்க 2. ஸோ இப்ப ரன் பண்ணி ரிட்டர்ன் பண்றதுக்குலாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் அந்த நம்ஸ்ல நம்ம ஷார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணா போதும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஓகேங்க. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே கொஸ்டின வேற ஏதாவது மெத்தட்ல சால்வ் பண்ணணும், இல்ல இத வேற ஏதாவது மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய். டேக் கேர்.